Hey guys, hi, hello. Hope you people are doing good. நான் நிறைய வீடியோஸ் வந்து நடுவில் போடலை பிகாஸ் people want to ரிலாக்ஸ். கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் மைண்ட் ஃப்ரீ ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு முடிவு எடுத்தோம்னா அது ப்ராப்பராக இருக்கும். அதனால வந்து நான் நிறைய வீடியோஸ் நடுவில் மேக் பண்ணல. பட் ஸ்டில் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் தி should I take a drop? லைக் ரிப்பீட்டர் அகேன். திருப்பி ரிப்பீட் பண்ணணுமா, பண்ணலாமா, எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு, எனக்கு வந்து லைக் கன்ஃபியூசிங்கா இருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒன் ஆஃப் தி காமனஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல நான் லைக் கிளியரா சொல்லிடுறேன். கிளியரா என்ன பண்றேன்னு, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் திங், நீட் 2025 உனக்கு மட்டும் டஃபா இல்லை, எல்லாருக்குமே டஃபா இருந்துச்சு. பட் மெயின் ரீசன் நீ இதுல நீட் 2025 பத்தி நீ வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நீங்க பெரிய தப்பு ஒண்ணு என்ன பண்ணீங்க, பேசிக்ஸ் குட்டியாக்கிடலாம். ஐயா, பேசிக்ஸ்ல உங்களுக்கு பெரிய ஓட்ட விழுந்துருச்சு. எல்லாம் விழுந்துருச்சு. ஜஸ்ட் மேலோட்டமா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி பிசிக்ஸையே சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ஆக்கிட்டாங்க நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற 99% ஆஃப் த இன்ஸ்டிடியூட்ஸ். பிசிக்ஸே வந்து சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ஆக்கிட்டாங்க. கெமிஸ்ட்ரியில சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி லெசனை டெலிட் பண்ணாலும் வந்து நாங்கள் கெமிஸ்ட்ரியை சர்ஃபேஸ் மாதிரி தான் டீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதையும் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி டீச் பண்ணிட்டாங்க. பயாலஜியும் அதே மாதிரி நிறைய இடத்துல டீச் பண்ணிட்டாங்க. தோ கான்செப்சுவல் லேர்னிங் இல்லை, ஜஸ்ட் மொட்டை மனப்பாடம். ஆக்சுவலா நீட் 2025 பேப்பர் அப்படி வந்ததுக்கு மெயின் ரீசன் நான் கேட்ட வரைக்கும் என்னதுன்னா, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் IMA இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் 2-3 இயர்ஸா நீங்க என்ன பேப்பர் எடுக்கிறீங்க எனக்கு தெரியல. we want people who can think, we want people who can like இன்டெலிஜென்ட்டான பீப்புள் தான் எனக்கு மெடிக்கல் காலேஜஸ்ல எங்களுக்கு வேணும். எய்ம்ஸ், ஜிப்மர் மாதிரி காலேஜஸ்ல சும்மா மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டு பேப்பரை ரட்டாஃபிகேஷன் அப்படியே வாந்தி எடுக்கிறவங்களுக்கு வேணாம். சரி, நீ அந்த மாதிரி பேப்பர் தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்லாப் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் NTA-க்கு. ஸோ ஆக்சுவலி இது வந்து நிறைய நியூஸ்ல சர்க்குலேட் ஆன ஒரு விஷயம். ஸோ இதனால வந்து நீட் 2025 டஃபா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இங்க பாருங்க, நான் திருப்பி சொல்றேன், 15 questions in physics was easy. நான் எடுத்து காட்டுறேன், ஓகேவா? இந்த வீடியோல நெக்ஸ்ட் வீடியோல நான் காட்டுவேன். 15 questions டைரக்டாவே வந்திருந்துச்சு. சரியா? 15 questions were easy. தென் அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற 15 வாஸ் மாடரேட், அதுக்கு அடுத்து இருக்கிற 15 வாஸ் டஃப். அதுல வந்து 5 தான் வந்து ரொம்ப டஃபா இருந்துச்சு, மிச்சம் இருக்கிற 11 வாஸ் டஃப். ஓகே, சரி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை, ஓகேவா? சப்போஸ் நீங்க ஒரு லூப்ல சிக்கிட்டு இருக்கீங்க, சரியா? திருப்பி வந்து நான் போறேன் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்ல, அவன் திருப்பி வந்து அதே சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி எல்லாத்தையும் சர்ஃபேஸ்ல டீச் பண்ணுவான். திருப்பி நான் படிக்கிறேன். இங்க பார், அதுக்கு முன்னாடி MBBS பத்தி சில விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும். ஓகே, MBBS, about MBBS you should know something. ஓகே, MBBS எவ்வளவு வருஷம் கோர்ஸ்? 4.5 years கோர்ஸ் பிளஸ் இன்னொரு 1 year சேர்த்து அப்படின்னா பிளஸ் 1 எவ்வளோ? 5.5. ஓகேவா? சரியா? 5.5 year கோர்ஸ். மொத்தமாக இதை வந்து அழிச்சிட்டு 5.5 நான் போட்டுறேன். எதுக்கு 4.5 போட்டுன்னு தெரியல. ஸோ 5.5 இயர்ஸ்க்கான ஒரு கோர்ஸை நீ படிக்க போற. சரியா? இந்த இடத்துல இந்த 5.5ன்றது ஒரு பெரிய ஒரு லாங்கிவிட்டியான ஒரு பீரியட், கரெக்டா? அப்ப இந்த லாங்கான ஒரு கோர்ஸை நீ ஒழுங்கா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா டைம் நிறைய வந்து ஆகும். ஓகே, முன்னாடியே நீ அட்லீஸ்ட் 5 டிராப்பு, 6 டிராப்பு, 4 டிராப்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா உன்னோட டைம் ஆல்ரெடி வேஸ்ட் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம், MBBS மட்டும் படிச்சுட்ட அப்படின்னா அதுக்கப்புறமா உன்னை நாய் கூட மதிக்காது. சரியா? MBBS மட்டும் படிச்சுட்டு நீ எங்க போனாலும் உனக்கு நார்மலான ஒரு IT கம்பெனில கிடைக்கிற சம்பளம் கூட உனக்கு கிடைக்காது. ஜஸ்ட் யூ வில் பி கெட்டிங் 30,000 40,000. ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போனா 50 60 அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடைக்காது. இதுக்கு கூட நீ என்ன பண்ணுவ, ஒரு 1 year திருப்பி டிராப் எடுப்ப. 1 year or 2 years, 1 to 2 year திருப்பி டிராப் எடுத்த அப்படின்னா அதுக்கப்புறமா திருப்பி 2-3 வருஷம் PG படிப்ப. ஸோ இங்க என்ன ஆச்சு, 5 வருஷம் ஆல்ரெடி நீ டிராப் எடுத்திருப்ப இந்த இடத்துல. சரியா? ஒரு 2 டிராப்போ 3 டிராப்போ எடுத்திருக்குன்னு வச்சுக்கோ. அது இதுன்னு சொல்லி சேர்த்த அப்படின்னா உன்னோட வாழ்க்கையில நீ PG முடிக்கும் போது உனக்கு 27 to 30 ஏஜ். சரியா? வாழ போறது 60 to 65 வயசு தான். ஆவரேஜ் லைஃப் பீரியட் ஆஃப் அ டாக்டர், நார்மலான பர்சன்ஸ் இல்லை. ஆவரேஜ் லைஃப் பீரியட் ஆஃப் அ டாக்டர் இன் இந்தியா இஸ் 60 years அப்படின்னு சொல்லி ரீசெண்டா எடுத்த சர்வேல தெரிஞ்சிருக்கு. ஓகே, அந்த 60 வயசுல நீ 30 வருஷம் இதுலயே படிச்சு முடிஞ்சிருச்சுன்னா யாருக்காக நீ சம்பாதிக்க போற? யாருக்காக நீ வாழ போற? டைம் இஸ் வெரி ப்ரிஷியஸ். இதுக்கு நடுவுல வந்து MBBS சொல்லி உட்கார நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு நடுவுல நான் சைட்ல ஏதாச்சும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர் ஆகிறவங்க இருக்காங்க. இல்லை நான் டீச் பண்ண போறேன்னு சொல்லி என்ன மாதிரி வரவங்க இருக்காங்க. லைக் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஸ்கோப்ஸ். ஆஃப் கோர்ஸ்.
சரியா? எம்பிபிஎஸ் வந்து ஒரு குளோரிஃபைடான ஒரு டிகிரி, ஒரு ரொம்ப வந்து அந்த டிகிரிக்கு ஒரு பேர் இருக்கு, பெரிய பேர். அதுக்காக தான் வந்து எம்பிபிஎஸ் வந்து பெரிய ஒரு டிகிரி. அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு நார்மலா இருக்கிற எல்லா டிகிரி மாதிரி, பட் உனக்கு மரியாதை கிடைக்கும். அதுவும் இந்தியாவில் வந்து அவ்வளோ இல்லை, ஃபாரின்ல கண்டிப்பாக நல்ல மரியாதை இருக்கு. இந்தியாவில் டாக்டர்ஸ்லாம் போது அடிக்க கூட செய்கிறாங்க. இட் டசன்ட் லைக் நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கோர்ஸை நீ படிக்கிறதுக்கு இத்தனை ட்ராப் எடுக்கணும் அப்படின்னா யோர் சாய்ஸ். ஓகே, சரி, நான் ட்ராப் எடுக்கணுமா கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் யாராச்சும் நீங்க பண்றீங்க அப்படின்னா, உன்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நீங்க எழுதிடுறேன். அட்டெம்ப்ட்ல இங்க நீ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ற அண்ட் நான் ஓகே, நான் வந்து ஃபுல் என்னோட மனசால படிக்கல, நான் சும்மா தான் அட்டெம்ப்ட் பண்ணேன், என்னால படிச்சா எடுக்க முடியும் நினைச்சேன்னா யூ கேன் டேக் அ ட்ராப். ஓகே, ட்ராப் தாராளமா எடுன்னு நான் சொல்லுவேன். இஃப் யூ வாண்ட் சிட் ஹோல் ஹார்ட்டட்லி, உன்னோட மனசார உட்காந்து படிக்கணும், இந்த வருஷம் நான் படிச்சு சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமா உட்காந்து படி. ஓகே, தாராளமா. சரியா? பட் கோச்சிங் ஷுட் பி ப்ராப்பர். ஒரு நிமிஷம், பூனை முடி வாயில போயிடுச்சு. ஓகே, சரி, நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம். சரி, நம்ம வந்து ஒரு டிராப் பண்ணிட்டோம். தட் இஸ் யுவர் செகண்ட் அட்டம்ப்ட்டுக்கு நீ வந்துட்ட. இப்போ கூட உன்னால 200 மார்க் கூட எடுக்க முடியல. 200 மார்க் கூட உன்னால எடுக்க முடியல. மேபி என்ன வேணா வந்து பேப்பர் டஃப் அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் 200 கூட உன்னால எடுக்க முடியல அப்படின்னா, ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப், வாட் யூ டிட், என்ன மிஸ்டேக் பண்ண. இப்பயும் வந்து நான் இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கேன்னா நான் தான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீயே உன்னை யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் நீ யோசிச்சுட்டு ட்ராப் எடுக்கணுமா இல்லையான்னு சொல்லி ஓகேவா? தேர்ட் அட்டம் நீ பண்ணிட்ட. தேர்ட் அட்டம் பண்ணியும் உன்னால 300 மார்க் கூட எடுக்க முடியல அப்படின்னா அகெயின் யோசிக்கணும். வந்து நீ தான் யோசிக்கணும். பிகாஸ் தேர்ட் அட்டம் பண்ணிட்டோம், நம்ம வந்து 300 கூட தாண்டலை அப்படின்னும் போது வெரி டிஃபிகல்ட். ஓகே, வெரி டிஃபிகல்ட் திங். நீயே உட்காந்து உன்னை பார்த்து யோசிச்சு பாரு. சரியா? நான் எங்க லேக் ஆனேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்ட் அட்டம் ஃபோர்த் அட்டம் எடுத்துக்கிறேன். ஃபோர்த் அட்டம்லயும் 300 எடுக்கல. இந்த இடத்துல உனக்கு பிசிக்ஸ் தான் பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணு, மெடிசனை விட்டுட்டு you can go to some other medical related courses. நான் அதுக்கு வீடியோ மேக் பண்றேன். சரியா? சப்போஸ் வீடியோ மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ்க்கு வேணும்னா சொல்லுங்க, நான் இந்த வாரத்திலே ஒரு வீடியோ கண்டிப்பா மேக் பண்றேன். எனக்கு ஒரு 2 எக்ஸாம் இருக்கு, அது மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நான் மேக் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா? இல்ல இது எல்லாமே ஓகே, பட் ஏன் மேலதான் பிரச்சனை, நான் இந்த வாட்டி கண்டிப்பா உட்காந்து ஒழுங்கா படிப்பேன்னு நினைச்சா தாராளமா கோ ஃபார் அ ட்ராப். ஓகே, திருப்பி இன்னொரு ரிப்பீட் பண்ணு, பிரச்சனையே இல்லை. பட் even after 4, 5, 6 attempts, you are scoring not even scoring 400 or 300, I won't recommend you to go for again a drop. Okay, திருப்பி நீங்க இன்னொரு டிராப் போகணும்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன், நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஈவன் ஆஃப்டர் 4, 5, 3, அதுக்கப்புறம் 3 அட்டம்ஸ்லயும் 300 எடுக்கல, 350 கூட எடுக்கல, 4th அட்டம்லயும் ஒரு 400, 500 கூட நம்ம தொட முடியல அப்படின்னா ஓகே. சரியா? நான் திருப்பி இங்க பண்ண டீக்ரேட் பண்றதுக்காக சொல்ல, மார்க் இஸ் நாட் அ ஃபேக்டர் ஹியர். சரியா? நானும் அவ்வளோ மார்க்லாம் எடுக்கல. நீ வந்து கேட்ப, நீனா அவ்வளோ மார்க் எடுத்தியா? நான் கண்டிப்பா மார்க் எடுக்கல. பட் ஐ ஹேட் சம் நாலேஜ். நான் அதை வச்சு ஏதோ பொழைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். சரி, அந்த மாதிரி உனக்கும் நிறைய வழிகள் இருக்கும். இந்த வழிகள்ல நீ தேடிட்டு போகணும்னு தான் நான் சொல்றேன். ஓகேவா? அதை கைட் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். சரி அண்ணா, இதுக்கப்புறமா வந்து அப்ப எப்படிதான் படிக்கிறது? நான் ட்ராப், சப்போஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் எ ட்ராப், நீ ஒரு ட்ராப் எடுக்கிற அப்படின்னா எப்படிதான் படிக்கணும்? ஃபர்ஸ்ட் திங், பேசிக்ஸ்க்கே வந்து நீ ஒரு பெரிய டைம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 15 days ஆச்சு நீ பேசிக்ஸ்க்கு டைம் கொடுக்கணும். சரியா? பேசிக்ஸ்க்கு. ஓகே, பேசிக்ஸ்க்கு மட்டுமே யூ ஷுட் கிவ் அ லாட் ஆஃப் டைம். தட்ஸ் வாட் நான் நெக்ஸ்ட் பேட்ச்ல ப்ரமோஷன்லாம் கிடையாது. நான் வந்து என்னோட ஒரு ஹானஸ்டியான ஒரு விஷயம், நான் பெஸ்ட் எல்லாருக்குமே தரணும்னு சொல்லி கொண்டு வந்த ஒரு பேட்ச் இது. அஃப்கோர்ஸ் நான் பேச தான் செய்வேன். ஓகேவா? சரி, உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இப்பயே போயிட்டு வந்து நம்பி சேருங்க. எத்தனை பேர் லாஸ்ட் இயர் கிராஷ் கோர்ஸ்ல இருந்துட்டே 500 மேலே எடுத்தவங்க நிறைய பேர் சீட் கிடைச்சிரும், சந்தோஷமா இருக்காங்க. தேர் ஜஸ்ட் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, டைனிமெட்டிக் சொன்னாங்க. இட் இஸ் a வெரி வெரி பிக் திங். ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து ஒரு சேனலை வந்து தெய்வம்னு சொல்றது அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது. சரியா? பேசிக்ஸை ப்ராப்பரா நடத்த போறோம். ப்ராப்பரா அட்லீஸ்ட் 15 hours பேசிக்ஸ் மட்டும் போகும். அது நான் தான் நடத்துவேன் மோஸ்ட்லி. எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு, பட் ஸ்டில் பரவாயில்ல. ஸ்டார்டிங்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரையும் நான் நடத்துவேன். ஒரு மாசம் நான் கேப் எடுத்துருவேன் டியூரிங் மை எக்ஸாம்ஸ். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நான் ஆர்கானிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்.
ஓகேவா? அண்ட் பேசிக்ஸ்ல போகணும். நெக்ஸ்ட் யூ வில் ஹேவ் அ மென்டர். தட்ஸ் மை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹியர். இந்த மென்டர்னா இந்த வாட்டி இருக்கிற மென்டர் என்ன சொல்ல போறேன்னா, ஒருத்தரும் இன்கம்ப்ளீட்டா எதையும் வந்து வைக்கக்கூடாது. இஃப் யூ ஆர் இன் மென்டர்ஷிப், இஃப் யூ ஆர் இன் ஆர் பேட்ச், நீ நாங்க கொடுக்குற கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அது உன்னோட கடமை. இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக கேட்க தான் செய்வோம். சரியா? ஒரு மென்டருக்கு இத்தனை பேர் நாங்கள் அலாட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். யுவர் ஒர்க் ஷுட் பி கம்ப்ளீட்டட் வித் இன் த டைம். நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இங்கே இப்போ ஜேஇ எக்ஸாம் மாதிரி கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணுற ஒரு இது வந்துருச்சு, நிலைமை வந்துருச்சு. ஸோ பேப்பரை அட்டம் பண்ணும்போது உன்னோட மென்டாலிட்டி எப்படி இருக்கணுன்ற இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல, அதை நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஒரு விஷயம். சரி, இன்னொரு விஷயம், இல்லை எனக்கு ட்ராப் எடுக்க ஆசை இல்லை, அப்ராட தான் போகணும் அப்படின்னா, உனக்கு அப்ராடுக்கும் நான் கீழே நம்பர் கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷனில். எனக்கு இல்லை உனக்கு நான் இங்கேயே கூட நம்பர் சொல்கிறேன், பாரு. வெயிட் a minute. ஜஸ்ட் நோட் திஸ் நம்பர். சரியா? நிறைய ஸ்கேம் நடக்குது. ஓகே சரியா? நிறைய ஸ்கேம் நடக்குது. 73935612. ஓகேவா? இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு ப்ராப்பரா நல்ல காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்ராட் போறதா இருந்துச்சுன்னா. சரியா? இல்ல பேசிக்ஸ் உனக்கு வந்து டிராப் தான் எடுக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, நெக்ஸ்ட் அதர் கோர்சஸ்க்கு நான் வீடியோ கண்டிப்பா மேக் பண்றேன். அதர் கோர்சஸ் என்னெல்லாம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் கமெண்ட் டவுன் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகேவா? சரியா? ஸோ மென்டர் இருப்பாங்க. இந்த மென்டர் வந்து மெயின் ரீசன் நான் போட்டது, எக்ஸாம் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன நீ டெய்லி பண்ணணும், உன்னோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னவா இருக்கணும், மந்த்லி எக்ஸாம் எப்படி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம், தமிழ்லேயே யாருமே பண்ணாத இன்னொரு விஷயம் என்னன்னா, we are going to provide video solution. அது video solutions. This will be the best batch. ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீடியோ சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த டெஸ்ட்டை லைக் ஒரு கொஸ்டினும் நீ ப்ராப்பராக உட்காந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். தென் ஃபிசிக்ஸ் ரொம்ப ஹை லைக் காலேஜில் டீச் பண்ணுற ப்ரொஃபஸர்ஸ் வச்சு நாங்கள் டீச் பண்ண போகிறோம். தென் கெமிஸ்ட்ரி நான் தான் டீச் பண்ணுவேன். தென் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி NIT IITians அந்த மாதிரி யாராச்சும் தான் டீச் பண்ணுவாங்க. தென் பயாலஜி, தட் இஸ் யுவர் ஜுவாலஜி ஃபேக்கல்டிஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபேக்கல்டி ஹூ டீச்சர்ஸ் ஃபார் அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ்திரேலியன் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுற ஒரு ஃபேக்கல்ட்டி ஃபுல் ஜுவாலஜி பேசிக்ல இருந்து டீட்டெயிலாக நடத்த போறாரு, எப்படிப்பட்ட ஒரு பேப்பராக இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. சரியா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு பாட்டனி அதே மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தங்க நடத்த போறாங்க. அண்ட் வெவ்வேறு நிறைய விஷயங்கள் இந்த பேட்ச்ல இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இந்த பேட்ச் ஜஸ்ட் 10K ப்ளஸ் GSTக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவல் பேட்ச் வரும்போது உங்களுக்கு மெயிலில் ஒரு ப்ரோமோ கோட் வரும், அதை அப்ளை பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக பேட்ச் கிடைச்சிடும். ஓகேவா? 10Kக்கு இல்லை அப்புறமா தான் நான் பேட்ச் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா வாங்கிக்கிறேன்னா நீங்கள் ஆக்சுவல் ப்ரைஸ்க்கே கொடுத்து கூட வாங்கிக்கோங்க, எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஓகே. தென் another thing is, இந்த இடத்துல அதர் கோர்சஸ்க்கு மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஆஸ் ஆஃப் நவ் மெடிசன் ரிலேட்டடான கோர்ஸ்க்கே போக ட்ரை பண்ணுங்க, பிகாஸ் யூ ஆர் இன் அ மெடிசன் ரிலேட்டட். ஓகே, நீ மெடிசன் தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க. ஸோ அது இல்லாமல் வேற இன்ஜினியரிங் மாதிரி போனோம், உன்னோட மனசு தான் கஷ்டப்படும். நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீ மெடிக்கல் காலேஜ்லேயே ஒர்க் பண்ற மாதிரி ஏதாச்சும் கோர்சஸ் நான் வந்து நிறைய எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் நான் வந்து நிறைய கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஐ ஹோப் ஸோ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இந்த ஒரு ஃபேக்டர் நீயே உட்காந்து கொஸ்டின் உன்னையே கேட்டுப்பாரு, நான் திருப்பி படிச்சா என்னால் மார்க் எடுக்க முடியுமா, என்னால் ஃபிசிக்ஸை திருப்பி டேக்கிள் பண்ண முடியுமான்ற ஒரு பாயிண்ட் உன்னோட மைண்டில் இது பண்ண will get everything. ஓகே, நான் இந்த நம்ம பேட்ச் எப்படி இருக்கும்னு சொல்லி இன்னும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். என்னென்ன இருக்கும், டைமிங், செஷன்ஸ், லைக் எல்லாமே வந்து ப்ராப்பராக சொல்லிடுறேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக உட்காந்து பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.